சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தமிழ் செய்து ஐஸ்வர்யா 3 பேருமே ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஐஸ்வர்யாவுக்கு சுத்தமாவே கான்சியஸ் வரதுல ஹார்ட் பீட்ல இருந்து எல்லாமே லோ ஆயிடுது. உடனே தமிழுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சேது தமிழ் கிட்ட இந்த மாதிரி கோடு வந்தா அவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கன்றது தானே அர்த்தம். நான் இந்த விஷயத்த பார்த்திருக்கேன். என்ன இது, ஏதாவது பண்ணு, ஐஸ்வர்யாவை பொழைக்கவே, நம்ம குழந்தைங்களை அவ காப்பாத்தி அவளோட உயிரை தியாகம் பண்றதுக்குள்ள நீ எப்படியாவது ஏதாவது பண்ணி காப்பாத்துன்னு சொல்லி சேது தமிழ் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் தன்னுடைய மூச்சு காத்த ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்து இப்போதைக்கு பிரீத் வர வச்சிருக்கேன், இனி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி ஐஸ்வர்யாவை ஓரளவுக்கு காப்பாத்தி வைக்கிறாங்க. இப்ப நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் கூடவே இருந்த தமிழ் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி நல்லபடியாவே ஐஸ்வர்யாவை காப்பாத்திடுறாங்க. உடனே தமிழ் சேது கிட்ட ஐஸ்வர்யாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஐஸ்வர்யா ரொம்ப நல்லாவே இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சேது தமிழை கட்டி பிடிச்சு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, ஒருவேளை ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் மனசாட்சி என்ன கொண்டு போட்டிருக்கோம். ஏன்னா குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவ குழந்தைய கீழே தள்ளி விட்டா, கருப்பு அந்த நேரத்துல பிடிச்சிட்டாரு. இருந்தாலுமே அவளை நான் கண்டபடி பேசிட்டேன். தன்னுடைய குழந்தைய காப்பாத்தினவங்க கிட்ட நான் ரொம்பவே ரூடா நடந்துகிட்டேன். ஒருவேளை அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கண்டிப்பா என் மனசாட்சி என்ன கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு சேது ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி, ஐஸ்வர்யா இப்ப அப்சர்வேஷன்ல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பார்க்கணுன்றவங்க போயிட்டு தாராளமா பார்க்கலாம்னு சொல்றாங்க. உடனே சேதுல இருந்து எல்லாருமே ஓடி போறாங்க. உடனே அங்க சாவித்ரி தாமரை கிட்ட, ஏண்டி அப்படியே விட்டுருந்தா செத்தாது தொலைஞ்சிருப்பா, அதை விட்டுட்டு தமிழ் தியாகின்ற பட்டம் வாங்குறதுக்காக போயும் அவ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அவளை காப்பாத்திருக்கா, இதெல்லாம் இவளுக்கு தேவையான்னு சொல்றாங்க. விடுமா ஐஸ்வர்யாவுக்கு அல்பாயுசன் அடிச்சோம், அவ உயிர் கிட்டிதான், வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், எதுக்கு நம்ம போயிட்டு பார்த்துட்டே வந்துடலாம். சரி வாணின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே சேது ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இத தமிழ தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா, உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கண்டிப்பா என்னால நிம்மதியாவே இருந்திருக்க முடியாது, மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஐஸ்வர்யா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மாமா, அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி சேதுவோட கையை பிடிச்சி ஐஸ்வர்யா முத்தம் கொடுக்குறாங்க. இது பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே வருத்தமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.